வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டினா எங்கள் ஹோஸ்ட் கிரச்சி கமெண்ட்ஸோட எபிசோட் 7 ஃபினாலே ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. நானும் பிரம்மாண்டமாக தான் சம்பவம் செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா டப்புன்னு முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு, ஆனால் நானும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தேன். ஒரு போஸ்ட் கிரிச்சினும் இருக்குது, கொஞ்சம் எமோஷனலாக சிம்பிளாக முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த எபிசோட் பார்த்தவங்க, இந்த ஃபினாலே பார்த்தவங்க கிரச்சி கமெண்ட்ஸை பற்றி மொத்தமாக என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க வைக்கல காமெடுங்க. பிரேக் டவுன் ஆரம்பிச்சிருவோமா? இந்த எபிசோட் முழுக்கவே நம்ம நீனா மசஸ்கிக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவளுடைய அந்த சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தூரம் எப்படி வளர்ந்து இந்த டீமுக்குள்ள எப்படி வந்து சேர்ந்தா அப்படிங்கிற கதை தான் சொல்லியிருக்காங்க. டாக்டர் மெசஸ்கிக்கு ஒரு குழந்தையாக தான் பிறக்கிறான். நானும் மான்ஸ்டராக தான் பிறப்பான்னு எதிர்பார்த்தேன். இல்லைங்க, அவளுடைய உள்பக்கம் இருக்கக்கூடிய லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளிப்பக்கமாக வந்திருக்கு. ஒரு டிசபிலிட்டியோட நீனா பிறக்கிறா. அவங்க அப்பா டாக்டர் மெசஸ்கி ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், பயோடெக்னாலஜிலாம் கொஞ்சம் அதிகமாகவே கரைச்சி குடிச்சவர். ஸோ காமிக்லையுமே அப்படி தான் நடந்திருக்கும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த டாக்டர் மெசஸ்கி தான் கிரேச்ச கேமட்டஸ் டீமையே காமிக்கில் உருவாக்கியிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை இந்த சீரீஸில் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை காமிக்கில் உருவாக்குனது மெசஸ்கி. ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு விஷயத்தை மாற்றி எழுதி நம்ம நீனாவோட அப்பாவா ஒரு சாதாரண பயோஜீன் மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் தான் காமிக்கப்படுறாரு. அவங்க அம்மாவுக்கு நீனா இப்படி பிறந்தது பிடிக்கல. பட் இருந்தாலும் அவங்க அப்பா நீனா மேல கொள்ள அன்போட வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த குழந்தை வெளிப்பக்கம் லங்ஸோட பிறந்திருக்க அந்த சமயத்தில் மூச்சு விடுறதுக்குன்னு செப்பரேட்டான ஒரு அப்பேரட்டஸ் அவளுக்கு பொருத்தப்படுது. ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்க அந்த காரணத்தினால அந்த குழந்தை கஷ்டப்படுறத அவங்க அம்மாவால் பார்க்க முடியல. சின்ன வயசுலேயே இப்படி கஷ்டப்படுறதே என்னால் ஏற்றுக்க முடியல. எல்லாருக்கும் பாரமா நானும் இருக்க விரும்பல சொல்லி அந்த இடத்துல, அது முக்கியமாக அந்த குழந்தைக்கு தேவைப்படுற அந்த இடத்துல அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேருமே விட்டுட்டு போயிடுறாங்க. பட் அப்பா எப்படியாச்சும் இந்த குழந்தைய நான் கெத்தா வளர்த்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நிறைய அடிஷனல் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி இவளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் ஹெவி வெயிட் இருக்கனால அந்த குழந்தையால அதை தாங்க முடியலங்கிற ஒரு விஷயம் அவருக்கு புரியுது. இதை சரி பண்ணணும்னா டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணா மட்டும் தான் முடியும்னு சொல்லி நீனாவோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்றாரு. பட் இந்த முறை ஒரு ஆம்பிபியஸ் டெக்கை யூஸ் பண்ணி தான் ஆல்டர் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ காமிக்ல ஆக்சுவலாக அந்த பக்கம் நீனா மசஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மசஸ்கி தத்தெடுத்திருப்பாரு. ஸோ ஒரிஜினலாகவே நீனா ஒரு மான்ஸ்டராக தான் பிறந்திருப்பான். மான்ஸ்டராக இருந்த அவளை அந்த டாக்டர் தத்தெடுத்திருப்பாரு. பட் இந்த சீரீஸில் ஒரிஜினல் ஆரிஜினையுமே மாற்றி சொல்கிறாரு ஜேம்ஸ் கன். ஸோ சாதாரணமாக நார்மல் ஹியூமனாக பிறந்த நீனாவை டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி ஒரு ஃபிஷ்ஷாக மாற்றி விட்டுறாருங்க. ஸோ ஃபிஷ்ஷாக இருக்க அந்த சமயத்தில் அவளுக்கு கில்ஸ் தான் தேவைப்படும், லங்ஸ் தேவைப்படாது. ஸோ அந்த டிசபிலிட்டி போய் இப்போதைக்கு இன்னொரு புது டிசபிலிட்டி வந்திருக்கு. இவளால் காற்றையே சுவாசிக்க முடியாது. லிட்டரலாக ஒரு மீனா, நடமாடுற மீனா மாற்றி விட்டாரு மசஸ்கி. ஸோ ஸ்ட்ராங்கான எக்யூப்மெண்ட் அவளுக்கு தேவையில்லைனாலும் இவளால் காற்றை சுவாசிக்க முடியாதுல, அதுக்காக இன்னொரு எக்யூப்மெண்ட் உருவாக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. இதுக்காக அந்த எக்யூப்மெண்ட்டே போட்டுட்டு போயிருப்பாளேடா, இவ்வளோ மீனா மாற்றி விட்டுட்டு புள்ளிசம்லாம் அனுபவிக்க வச்சு ஏன் அப்படி பண்ற டாக்டரு. பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே தனக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து தான் இந்த பக்கம் நீனாவை வளர்க்குறாரு. பட் இருந்தாலும் ஸ்கூலுக்கு போனால் தானே சோஷியலிசம் கிடைக்கும். ஸோ அதனால ஸ்கூலில் சேர்த்து விட ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல நீனாவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மேலே கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வருது. முக்கியமாக இந்த ஏர் ஹாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் பார்ட்டிசிபேட் பண்ண சுற்றி இருக்க பசங்க சும்மாவே நோடுவானுங்க, இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக மாஸ்டர் மாதிரி வேறு இருக்காளா போட்டு புள்ளி சத்தால தாக்குறாங்க. ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில், நீனாவோட ஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் போட்டிருக்கோம். ஸோ ஒரிஜினலாக பார்க்கும்போது கிரேச்சி காமெடிஸ்லாம் மொத்தம் 5 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம். நீனா என்ன தான் பார்க்குறதுக்கு மான்ஸ்டர் மாதிரி இருந்தாலும் மற்றவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவ்வளோ சுற்றி இருக்க மனுஷங்க எல்லாருமே பார்க்க தான் மனுஷங்க மாதிரி இருக்காங்க. ஆனால் லிட்டரலி மான்ஸ்டர் தனமாக இந்த குழந்தைய அப்படி புள்ளி பண்ணுறாங்க. இந்த புள்ளிசத்துக்கு நடுவில் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி நீனா அவங்க அப்பாவுக்கு குட் பை சொல்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க எல்லாருமே இப்போதைக்கு ஸ்டார் சிட்டியில் தான் தங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கிரீன் ஆரோட சிட்டி. இந்த ஷர்ட்டில் அவங்க அப்பா அந்த நியூஸ் பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டார் சிட்டி ஸ்டார்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் கிரீன் ஆரோ இருந்தாரான்னு தெரியல, அதுக்கான ஹிண்ட்டும் எங்கேயுமே கொடுக்கப்படல. பட் அந்த சிட்டியில் தான் இவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி தப்பிச்ச நீனா இந்த நீர்நிலைகளில் வாழ்ந்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்கள்ட்ட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மீன்களை தின்று, அதாவது பச்சையாவே தின்று ஒரு மான்ஸ்டராகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அவள் இந்த பக்கம் போகிற வரவங்க எல்லாருமே நோட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பரப்ப அந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு இந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. நியூஸில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மிருகம் சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பரப்பிட்டு இருக்காங்க. அந்த நியூஸில் என்ன எழுதிருக்குன்னு பாருங்க, ஸ்டார் சிட்டி நியூஸ். அண்ட் இவளை பிடிக்கிறதுக்காக பிளட் ஹெவன்ல இருந்தும் மெட்ராபாலிஸ்ல இருந்தும் ஆட்களை இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. மெட்ராபாலிஸ் ஆப்வியஸாக நம்ம சூப்பர்மேனோட இடம். பிளட் ஹெவன் வந்து நம்ம நைட் விங்கோட இடங்க. ஐ மீன் காத்தம் சிட்டியில் ராபினா இருந்துட்டு அப்புறம் நைட் விங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பி பிளட் ஹெவனோட விஜிலாண்டியா மாதிரி இருப்பாரு. ஸோ அந்த பிளட் ஹெவனும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிற அந்த சமயத்தில் மேபி நைட் விங்கும் இருக்காரோ இந்த டிசியூக்குள்ள. இந்த சமயத்தில் ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நீனாவை பிடிச்சிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வர மசஸ்கி அவளை தடுக்க தான் வராங்க. அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அந்த பொண்ணால் மூச்சு வாங்க முடியாது. அண்ட் நீனாவை பற்றி நீ எப்போதுமே எனக்கு சுமையாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பின்னாடி ஒரு தற்கொலை ஆஃபீஸர் வந்து பார்த்தோன்னா பட்டுன்னு அவனை சுட்டுறான். ஏன்டா ஒரு சாதாரண பப்ளிக் அவன் ஓடி வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிட்ட பேசுறதுலாம் பொறுக்க முடியாமல் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அவனுங்க பவரை அப்யூஸ் பண்ணுறாங்க, அது தெளிவாகவே தெரியுது. ஸோ டிசிக்குள்ளே ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே பவர் அப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி பேட்மேன் தட்டி கேட்க போகிறான்னு தெரியலையே. என்னால் தான் எங்கள் அப்பாவை நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விருப்பம், அப்படிங்கிற ஒரு ஏமாற்றமும் நீனாவை இப்போதைக்கு தன்னிலை மறக்க வைக்குதுன்னு சொல்லலாம். நான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படிங்கிற ஒரு கில்ட் ட்ரிப்புக்குள்ளே நீனா போகிற மாதிரி தான் இருக்கேன். எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இவ்வளோ அரசு பண்ணியிருக்காங்க. ஏன்
மான்ஸ்டராக இருந்தாலே தப்பாடா கொய்யால. அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயில் லெவலில் போட்டிருக்காங்க. என்ன தப்புன்னு எழுதியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய அந்த மற்ற மான்ஸ்டர்ஸில் நீனா தான் ரொம்ப நல்லவ. அவகிட்ட தான் அந்த ஹியூமனிட்டி டச்சே இருக்குது. அவளை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே மாடர்ன் டைமில் வரும்போது இப்போதைக்கு நம்ம கிரேச்ச கமாண்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த பிரின்சஸ் இலானாவை போட்டு தள்ளுறதுக்காக எப்படியோ அந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. பட் போகிற வழியில் தான் டாக்டர் ஃபாஸ்பரஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜை நோட் பண்ணி பார்க்குறாரு. ஒரு மிகப்பெரிய ஷாக். கிளேஃபேஸ் ஆல்ரெடி இலானா கூட பார்த்து பேசியிருக்கான். அண்ட் கிளேஃபேஸ் தான் டெக்னிக்கலாக மெக்ஃபேஸனுமே போட்டு தள்ளியிருப்பான். செர்சி சொன்னது உண்மைங்கிறத ஆதாயப்படுத்தினது மெக்ஃபேஸன் தான். அப்படி பார்த்தா ஏதோ ஒரு வகையில் இந்த கிளேஃபேஸ் அந்த பொய் சொன்னதுக்கும் இலானா நல்லவளாக நடிக்கிறதுக்கும் காரணம் இருக்க தாங்க செய்யுது. இந்த இடத்துல நம்ம பிரைடை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஃப்ராங்கஸ்டைனும் வந்திருப்பாப்ல. ஃப்ராங்கஸ்டைனை பார்த்து நம்ம பிரைடு செம்ம காண்டாகி அவனை பட்டுன்னு சுட்டு தலை நெட்டு போட்டிலே சுட்டு கொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஃப்ராங்கஸ்டைன் கான் டை ரைட். அவர் அங்கே தப்பிச்சு எப்படியோ எஸ்கேப் ஆகிருப்பாரு. பிரைடுக்கு கிளேஃபேஸை பார்த்தோன்னா ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ரிக் ஃபிளாக் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்க அந்த இடத்துல நம்ம அமாண்டா வாலர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு உண்மையை கேட்க ரிக் ஃபிளாக் வந்தது மெக்ஃபேஸனே கிடையாது கிளேஃபேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருப்பாரு. அமாண்டாவும் அந்த மெக்ஃபேஸனோட வீட்டில் போய் பார்க்க அந்த இடத்துல நம்ம கிளேஃபேஸ் செத்து கிடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. 2026 கிளேஃபேஸுக்குன்னு தனியாக ஒரு DCU படமே வரப்போது. இந்த கிளேஃபேஸை தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினச்சா இந்த ஷாட்லேயே செத்து கிடக்கிறாரு. அப்படி பார்த்தா வேற ஒரு கிளேஃபேஸ் வருவாரோ. காமிக்கில் நிறைய கிளேஃபேஸ் இருக்காங்க. நான் இந்த கிளேஃபேஸை தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பார்க்கலாம் அது என்ன மாதிரி போகுதுன்னு. ஸோ செர்சி சொன்னதை உண்மைங்கிற மாதிரி ஆதாயப்படுத்தி கிளேஃபேஸ் போய் சொல்லியிருக்கான். அதுவும் கிரேச்ச கமாண்டர்ஸை அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு வாரையே தூண்டி விட இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கான் போல. அப்படி பார்த்தா பிரின்சஸ் இலானாவால் வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால் கிரேச்ச கமாண்டர்ஸை தடுத்தே ஆகணும்னு சொல்லி இப்போ அவளை தடுக்கிறதுக்காக நம்ம அமாண்டா வாலர் பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் எப்படியோ கிரேச்ச கமாண்டர்ஸ் அந்த ஏரியாக்குள்ளே போயிடுறாங்க. போய் பார்த்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பிரின்சஸ் அதை பார்த்தா அழகாக ஸ்விம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவள் தண்ணிக்குள்ளே தானே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான். சுற்றி ஹெவி காட் இருக்க அந்த சமயத்தில் தண்ணிக்குள்ளே யாருமே இவளை நோட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீனா கையில் கத்தி கொடுத்து இந்த பக்கம் பிரைட் நீனாவை தண்ணிக்குள்ளே போய் பிரின்சஸை கொல்றதுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. டெக்னிக்கலாக இப்போதைக்கு இந்த டீமோட லீடர்னு பார்த்தீங்கன்னா பிரைட் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நீனாவை தவிர்த்து வேறு யாராலுமே இந்த ஒரு வேலையை பண்ணவும் முடியாது. எங்கள் மற்ற மான்ஸ்டர்ஸ்குள்ளேயே நீ தான் பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஊக்கப்படுத்தி இந்த பக்கம் நீனாவை இந்த தண்ணிக்குள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. நீனாவும் இது வரைக்கும் நான் எந்த ஒரு டீம்லேயுமே ஒன்றா இருந்ததில்ல, எனக்குன்னு நண்பர்களும் இருந்ததில்ல. இவங்க என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே, நம்பிக்கை பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லி கில் எடுக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே போகிறாங்க. பட் இதே சமயத்தில் நம்ம வீசலுக்கு பிரின்சஸ் இலானா மேலே ஒரு தனி அன்பே ஏற்படுது. பிகாஸ் சின்ன வயசில் இந்த ஒரு குட்டி பொண்ணு இந்த பக்கம் வீசலுக்கு ஆதரவு கொடுத்துருந்தால அந்த லுக்லேயே பிரின்சஸ் இருக்க அந்த சமயத்தில் பிரின்சஸை காப்பாற்ற தான் வீசல் ட்ரை பண்ணுறாப்புல. ஸோ நீனா கரெக்டாக குத்த வர அந்த சமயத்தில் வீசல் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்த இதில் உஷாரான பிரின்சஸ் பட்டுன்னு நீனாவை தண்ணிக்குள்ளே தள்ளி கொண்டு போய் கத்தி வச்சு சச்சக்குன்னு சொருவி கொண்டுடுறாங்க. ஐ மீன் அவள் கொள்கிற அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் பாவப்பட்டு தற்காப்புக்காக கொள்கிற மாதிரி தெரியல. லிட்டராக நான் அவனை தக்காளி கொல்ல போறேன்டி அப்படிங்கிற மாதிரி கொள்றான். ஆல்ரெடி ஏதோ செம்ம கன்னில் இருந்துருப்பா போல அப்படி கொள்றான். அவள் கண்ணில் அந்த கொல்ல வெறியுக்குள்ளால பார்க்க முடியும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் நீனா தண்ணி கட்டியில் தானே ஸ்ட்ராங்குன்னு சொன்னா அவள் குத்த வரான்னு தெரிஞ்சுன்னா அப்படியே பாஞ்சு பார்த்து ஓட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அசால்ட்டாக குத்து வாங்கி சாகிற மாதிரி காமிச்சிட்டாங்க. பாவமாக தாங்க இருந்துச்சு. பிகாஸ் இந்த டீம்லேயே செம்ம ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். ஏன் அவளை கொள்றீங்க, பாவையாவ. அண்ட் இந்த ஒரு விஷயம் நம்மளை பாதிச்சிச்சோ இல்லையோ பிரைடை மிக பெருசாக பாதிச்சிச்சு. பிகாஸ் பிரைடுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹியூமனிட்டியை வெளில கொண்டு வந்ததே நீனா தான். அண்ட் அவள் வேணான்னு சொல்ல நான் அவளை வம்படியாக அனுப்பி கொண்டுட்டேனே அப்படிங்கிற ஒரு கில்ட்டும் கண்டிப்பாக பிரைடுக்கு ஏற்பட்டுருக்கு தான் செய்யணும். இந்த இடத்துல டெக்னிக்கலாக இங்கே 3 பேருமே அந்த மொத்த டீம் கிட்டேயுமே மாட்டிக்கிட்டாங்க. பட் அந்த சமயத்தில் கரெக்டாக அமாண்டா வாலர் கால் பண்ணி பிரின்சஸை கொல்ல வேணாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுக்க இப்போதைக்கு எல்லாமே சுமூகமாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா டெக்னிக்கலாக இவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ் தானே, ஹையர் அஃபிஷியல் சொல்கிறத தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வகையில் அமாண்டா வாலர் சொல்கிறத கேட்டு தான் இவங்க இங்கே கொல்ல வந்திருப்பாங்க. அமாண்டா வாலரே வேணாம் சொல்லிட்டு அப்புறம் ஏன் கொல்ல போகிறாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் இவங்க எல்லாருமே இப்போதைக்கு பேலஸுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஸ்டில் இப்போ கிரேச்ச கமாண்டர்ஸ் பிரின்சஸோட ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்களே என்னமோ. அதுலேயுமே முக்கியமாக வீசால் தான் இந்த பக்கம் பிரின்சஸை காப்பாற்றிட்டான்னு தெரிஞ்சோடனே உடனே நாங்கள் செலவு வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும். பட் பிரைடு நான் தனியாக போய் பிரின்சஸ் கூட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பிரின்சஸோட மொத்த பிளானுமே புட்டு வைக்கிறான். ஸோ டெக்னிக்கலாக பிரின்சஸ் தான் கிளேஃபேஸ் அனுப்பிச்சிருக்கான். என்ன காரணம்னா செர்சி சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு. அதாவது பிரின்சஸ் இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உண்மைன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக தான் கிளேஃபேஸே வந்திருக்கான். பிரின்சஸோட அந்த ரூம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் ஒரு உலக உருண்டை இருக்குது. அதுவும் பர்பிள் கலரில் இருக்குது. பிரின்சஸ்க்கு பர்பிள் கலர் பிடிக்கும். ஸோ அந்த வகையில் உலகத்தையே நான் பர்பிளாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க போல். உலகத்தை டேக் டவுன் பண்ணுறது தான்
பிரின்சஸோட பிளானே. பட் அதை சீக்கிரட்டாக பண்ணாமல் ஏன் இந்த மாதிரி செர்சியோட ஆதரவை வச்சு இவ தனக்கான ஒரு பேக்ரவுண்டை ஏற்படுத்திக்கிட்டா தான் எனக்கு புரியல. மேபி லைக் 2 நாடுகளுக்கான இந்த போரை தூண்டி விடுறதுக்காக இதை பண்ணாலும் என்னமோ. பட் இந்த வேர்ல்ட் டேக் டவுன் பண்ணுறது தான் பிரின்சஸோட ஐடியாவே இருந்திருக்கு. ஒரு நார்சிஸ்டிக் மைண்டாகவே இருந்திருக்கு. இதனால தான் ரிக் ஃபிளாக் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் அந்யூன்யமாகவே இருந்திருக்கா. இந்த டீமை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கா. அது மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது பிரின்சஸை கொல்ல அனுப்பினா அமாண்டா வாலரோட அந்த ப்ராஜெக்ட் கரெக்ட். பட் பாயிண்ட் தப்புன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பிரின்சஸ் ஏன் தான் தலைமையிலேயே ஒரு பவுண்டி ஓப்பன் பண்ணுற மாதிரி எப்படி ஒரு சம்பவம் செஞ்சாலும் சுத்தமாக புரியலங்க. பட் எப்படி பார்த்தாலும் பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை டேக் டவுன் பண்ண போகிறா. அது மட்டும் தெளிவாக தெரியுது. இதை கேட்டோன்னே பிரின்சஸ்க்கு ஒரு பயம் ஏற்பட பிரைன் வந்து கவலைப்படாத, நான் உன்னை இந்த உலகத்தை டேக் டவுன் பண்ணுறதுக்காகவோ இல்லை நீ 1000 லட்சக்கணக்கான பேரை கொள்றதுக்காகவோ கொல்ல போகிறதில்ல, எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டை கொண்டுட்டல, அதுக்காக தான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு பட்டுன்னு கன் எடுத்து பொட்டுன்னு சுட்டுறா. ஐ மீன் அந்த இடத்துல இலானா கூட கன் எடுத்து சுட தான் வந்திருப்பான். பட் இலானா விட பிரைட் இஸ் சூப்பர் ட்ரெயின்டு. 200-300 வருஷம் ட்ரைனிங் இருக்குது. சும்மாவா இன்ஸ்டண்ட்டாக கொண்டுடுறாங்க. அதுவும் சைலன்ஸ் வச்சு கொண்டுருப்பா போல. சத்தம் பெருசாக கேட்டிருக்காது. பட்டுன்னு வெளில கிளம்பி வந்து வாங்க முன் வழியாகவே கெத்தாக போவோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக 3 பேருமே அங்கேருந்து நடத்து போயிடுறாங்க. யாருமே பிரின்சஸுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அந்த எட்டி பார்க்கவே இல்லை. பார்த்தீங்களா, ஃப்ராங்கென்ஸ்டைனும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. இப்போதைக்கு டெக்னிக்கலாக மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். அமாண்டா வாலர் கிட்ட பிரைடு நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்ல, ஓ அப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்க அந்த சமயத்தில் உங்களை நான் இதுக்கப்புறம் கெட்டதாக ட்ரீட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஒரு பெரிய அப்கிரேட் தரேன், உன்னை மட்டும் இல்லை உன் டீமுக்கே ஒரு நல்ல இடத்த கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, பிரைடு டீவா அப்படின்னு சொல்லி வந்து உள்ளே எட்டி பார்த்தா 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், புது டீம்மேட்ஸ், கிரச்ச கமெண்டர்ஸ் டீம்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி டாக்டர் பாஸ்பரஸ் தெரியும். இவங்க மேன் பேட்டா ஷீ பேட்டான்னு தெரில, புது கேரக்டர் இருக்க சான்சஸ் அதிகம். இது கலிஸ் த லிவிங் மம்மி, த ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஷேடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புது கிரேச்சி காமெண்டர்ஸ் ரீபூட் வந்துச்சு. அதில் இருந்த ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ கலிஸ் இறக்கியிருக்காங்க. ஜிஐ ரோபோட்டை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைபிளை செத்துட்டான்னு நினச்சேன். இந்த ரோபோட் 2.0 இப்போதைக்கு 3.0 மாற்றி அவருக்கு ஃபிசிக்கலாகவே ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஹல்க் பஸ்டர் மாதிரி வந்து நிற்கிறாப்புல, நல்லா இருக்குங்க. பட் இவருக்கு பழசு எல்லாமே மறந்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரைடை தெரியாத மாதிரி தான் சல்யூட் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்டு இந்த சூசைட் ஸ்குவாட் அப்பியரானு நிறைய பேரோட ஃபேவரட் கிங் ஷார்க்குமே காமிச்சிருக்காங்க. உன் ஹேர் ஸ்டைல் என்னமா இவ்வளோ கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தை போல தனமாக சிரிக்கிறாப்புல, நல்லா இருக்குங்க பார்க்க. ஆனால் எனக்கு புரியாத ஒரு விஷயம், கிங் ஷார்க் இங்கே இருக்கானா, நீனாக்கு பதிலாக கிங் ஷார்க் காமிச்சிருக்கலாமே. நீனா தான் யாரையுமே கொல்ல மாட்டேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காளே, அவளை ஏன் இந்த டீமுக்குள்ளே சேர்த்திக்க? அது போல் கிங் ஷார்க் இருக்கானா அவனை அனுப்பிச்சு விட்டிங்கன்னா இல்லானாவா அசால்ட்டாக 2 துண்டா பிச்சு தின்று போயிட்டே இருந்திருப்பான். அதை விட்டுட்டு பாவம் என் செல்லா குட்டி நீனாவை கொண்டுட்டாங்க. குழந்தை பிள்ளைங்க அவள் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அரெஸ்ட் பண்ணதே மொதல் தப்பு. இதில் அவள் மற்றவங்களை கொள்றதுக்காக மிஷன் வர அனுப்புகிறாங்க. பார்த்தீங்களா, கிங் ஷார்க் இருக்கும்போது அவளை அனுப்பிச்சிருக்காங்க. பட் எனிவேஸ் புது டீம் நல்லா இருக்கு அப்படின்னு பிரைடு சொல்ல, அதோட இந்த எபிசோட் முடியுது. ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் இந்த பக்கம் தப்பிச்சு பண்ண ஃப்ராங்கென்ஸ்டைனை என்னோட தாய் கேள்வியை உட்காந்து பத்திரமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாதுகாத்துட்டு இருக்கான். அவன் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியாது உன் தாய் கிழவி. புரிஞ்சுக்கோ, எஸ்கேப் ஆகி தப்பிச்சுக்கோ. இதோட இந்த மொத்த கிரேச்ச கேமரஸ் சீரீஸே முடியுதுங்க. நான் பெருசாக நிறைய எதிர்பார்த்தேன், டப்புன்னு முடிச்சிட்டாங்க. ஐ மீன் லைக் சிம்பிளாக பிரின்சஸை கொண்டாங்க. சிம்பிளாகவே இந்த கதை முடிஞ்சிச்சுங்க. அந்த பிரின்சஸோட அந்த பேக்ரவுண்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம். அண்ட் முக்கியமாக அந்த கேரக்டர்ஸ்க்கு அந்த ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணி தான் சூப்பராக இருந்திருக்கும். ஐ மீன் லைக் அவசரமாக எழுதி முடிச்சமாக தான் எனக்கு இந்த ஃபைனல் எபிசோட் ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் டிசி ப்ராஜெக்ட் கூட எதுவுமே இது கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. கிங் ஷார்க்கை மட்டும் காமிச்சிருக்காங்க, மற்ற எந்த ஒரு டிசியுமே கொடுக்காத அந்த சமயத்தில் பொறுத்தது பார்ப்போங்க. இந்த லைவ் ஆக்ஷனில் வரும்போது கிரேச்ச கமெண்டர்ஸ் என்ன மாதிரி பாதிக்கப்பட போகுதுன்னு. ஏன்னா பீஸ்மேக்கர் சீசன் 2ல் ரிக் ஃபிளாக் வராரு. அண்ட் சூப்பர்மேன் படத்துலையுமே ரிக் ஃபிளாக் அப்பேர் ஆக போகிற அந்த சமயத்தில் கிரேச்ச கமெண்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அதில் வந்து ஷேர் பண்ணப்படலாம். பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டான அந்த சீரிஸ் ஃபீல் ஆச்சு. ஓஹோன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகே. பட் உண்மையிலேயே அவங்களுக்கு உண்டான அந்த பாண்டிங்கை தெளிவாக காமிச்சிருந்தாங்க. ஜேம்ஸ் கன் அதில் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அந்த வேலை பாராட்டாகணும். உங்களுக்கு கிரேச்ச கமெண்டர்ஸ் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு, பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த ஃபைனலை பற்றி உங்களுக்கு தாட்ஸ், உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணிட்டேன். ஹேவ் ஃபன் கைஸ்.